இன்றைய ஆன்மீக தகவல் எப்போதுமே இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. சித்தர்கள் தாங்கள் நினைத்த நேரத்திலே இறைவனை காணக்கூடிய பெரும் பேறு பெற்றவர்கள். ஆகவே சித்தர்களை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கின்ற பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சித்தர்கள் தங்களுக்கென்று எதுவுமே யோசிக்காதவர்கள். உலகம் நன்றாக இருக்க வேண்டும், உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் சித்த புருஷர்களுக்கு. ஆகவே சித்தர்களை நாம் வழிபாடு செய்யும் போது அந்த சித்தர்களுடைய வழிபாடு நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை நிறைவேறச் செய்யும். அப்படி சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை நாம் தேடி சென்று தரிசிக்க வேண்டும். சென்னையிலே நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கின்றது. திருவண்ணாமலை முழுவதுமே நிறைய சித்த புருஷர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கின்றன. ஆகவே ஆலயங்களுக்கு செல்லும்போது ஆலய வழிபாட்டை முடித்து கொண்டு அங்கே இருக்கின்ற ஜீவ சமாதிகளை, அந்த பகுதியிலே இருக்கின்ற ஜீவ சமாதிகளை தேடி சென்று சித்தர்களை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கஷ்டம் என்பது இருக்காது. நம்முடைய கர்மாக்களினாலே நாம் சிரமப்படுகின்றோம். அந்த கர்மாக்களுடைய தாக்கம் குறைய வேண்டும் என்றால் சித்த புருஷர்களுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக அந்த கர்மாக்களுடைய தாக்கமானது குறைந்து நமக்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே, நல்ல முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். ஆகவே அப்படி நிறைய ஜீவ சமாதிகளை பற்றி நாம் இந்த ஆன்மீக தகவலிலே அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஒரு அருமையான சித்தர் கோவிலை பற்றி, ஜீவ சமாதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அது என்ன கோவில் என்றால் சென்னை காளிகாம்பாள் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த காளிகாம்பாள் கோவில் அருகிலே இருக்கின்ற கச்சாலீஸ்வரர் கோவில். இந்த ஆலயம் சிவன் ஆலயம், மிக மிக பழமையான ஆலயம். இந்த கோவிலிலே முஞ்சிகேச முனிவருக்கு சன்னதி இருக்கின்றது. இந்த முஞ்சிகேச முனிவர் என்பவர் யார்? இந்த ஆலயமானது மிக 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 பழமையானது ஒரு ஆலயம். இந்த முஞ்சிகேசர் சன்னதி பஞ்ச சபைகளிலே மூத்த சபையாக விளங்குகின்ற திருவாலங்காடு ரத்னசபை சிவன் கோவில் அருகே இவருக்கு ஜீவ சமாதி தனி கோவிலாக இருக்கின்றது. அப்படி திருவாலங்காட்டிலேயே, திருவாலங்காடு என்பது சிவபெருமான் உருவாக்கிய கோவில் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இடத்திலேயே இவருக்கு ஜீவசமாதி இருக்கின்றது என்றால் இவர் யார்? சிவனின் கழுத்திலே இருக்கின்ற கார்கோடகன் எனும் பாம்பு ஒரு நாள் சிவனின் கையிலேயே விஷத்தை கக்கி விடுகின்றது. சிவனுடைய கோபத்தை பெறுகின்றது. சிவன் கோபப்பட்டால் சாபம் தானே. கார்கோடகனுக்கும் சாபம் கொடுத்து விடுகின்றார் சிவபெருமான். தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட கார்கோடகன் வருந்தி திருந்தி ஈசனிடம் மன்னிப்பு கேட்க, இந்த சாபத்திற்கு பிராயச்சித்தமாக பூமிக்கு சென்று பல சிவன் கோவில்களை வழிபட சொல்லி கார்கோடகனுக்கு சிவன் கட்டளையிடுகின்றார். உடனே கார்கோடகனும் பூமிக்கு வந்து பல க்ஷேத்திரங்களை வழிபடுகின்றார். நிறைவாக திருவாலங்காட்டிலே சிவனை நோக்கி தவம் இருக்கின்ற சுனந்த முனிவர் என்கின்ற மகா முனிவரை பணிந்து வணங்க அவருடைய ஆசையும் கடைக்கண் பார்வையும் கார்கோடகன் மீது பட அந்த நொடியிலேயே கார்கோடகனுடைய சாபம் நீங்குகின்றது. சாபம் நீங்கிய அந்த நொடியே நான் உனக்கு காட்சி தருவேன் என்று சிவபெருமான் சொல்லியிருந்தார். ஆகவே சாபம் நீங்கிய உடனேயே சிவபெருமானுடைய அற்புதமான திருக்காட்சி கார்கோடனுக்கு கிடைக்கின்றது. கார்கோடகன் வழிபட்ட இடம்தான் இன்றைக்கு சென்னை பகுதியிலே இருக்கின்ற கோடம்பாக்கம். அந்த இடம் பின்னர் மருவி கோடம்பாக்கமாக மாறிவிட்டது. கோடம்பாக்கத்தினுடைய ஒரு பகுதி பின்னர் வடபழனி ஆனது. கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சிவக்ஷேத்திரம்
வேங்கீஸ்வரம். இந்த வேங்கீஸ்வரம் திருக்கோவிலிலே கார்கோடக முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் முதலான பல முனிவர்களால் வழிபடப்பட்ட மிக மிக பழமையான கோவில் இந்த கோவில். ஆக இந்த கார்கோடகன் இங்கெல்லாம் வழிபட்டுவிட்டு திருவாலங்காட்டுக்கு வந்து சுனந்த முனிவருடைய தரிசனத்தையும் பெற்று தன்னுடைய சாபத்தை நீங்க பெற்றார். ஆகவே இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் இப்போதும் நமக்கு அருமையாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயங்கள் எல்லாம் வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தீரும். இந்த முஞ்சிகேச முனிவர் என்பவர் யார்? சுனந்த முனிவர் கடும் தவம் செய்து அதனால் அவருடைய தலை மீது முஞ்சி புல் எனப்படுகின்ற ஒரு வகை புல் படர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது. இதன் காரணமாக அவருக்கு முஞ்சிகேசர் என்னும் பெயர் ஏற்பட்டது. கேசம் என்றால் தலைமுடி. 20ஆம் நூற்றாண்டிலே கூட ரமண மகரிஷி போன்ற மகான்கள் உடலிலே புற்றுமண் ஏற்படும் அளவு தவம் செய்து ஈசனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கின்றார்கள். அன்று சிவனுக்கும் காளிக்கும் நடந்த நடனப் போட்டியை நேரடியாக இருந்து பார்த்தவர் முஞ்சிகேச முனிவராவார். விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது அவருக்கு நடந்த உபநயன சடங்கிலே முஞ்சிகேச முனிவர் கலந்து கொண்டதாக புராணம் சொல்கின்றது. கார்கோடகனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிய அந்த முஞ்சிகேச முனிவர் எத்தகைய தபஸ்வியாக ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது. இன்றைக்கும் கம்பீரமாக திருவாலங்காட்டிலே அவர் நமக்கு அருள் புரிகின்றார். சென்னையிலே இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது திருவாலங்காடு. ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முஞ்சிகேச முனிவருடைய ஜீவசமாதிக்கு சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெயை சிறிது காணிக்கையாக கொடுத்தால், அங்கே சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய ராகு கேது தோஷம் என்பது சரியாகும். இந்த ஜீவசமாதியானது தோராயமாக 15,000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்முடைய அந்த வரலாறுகள் சொல்கின்றது. ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய சித்த புருஷர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. தமிழகம் என்பது சாதாரணமான பூமி அல்ல. இது மிகப்பெரிய ஆன்மீக பொக்கிஷம் நம்முடைய தமிழகம். ஆகவே எதிர்வரும் காலங்களிலே இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு செல்லும்போது சித்தர்களை வழிபாடு செய்து நம்முடைய சித்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டு கர்மாக்கள் விலகுவதற்கு பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.